Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Relations and Function exercise 1.4ல 7th problem நம்ம பார்க்க போகிறோம். 7th problem பார்க்குறதுக்கு முன்னாடி what is bijective function அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா 7th ப்ராப்ளமில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரூவ் தட் பைஜெக்டிவ் ஆர் நாட் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவா இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஈச் எலமெண்ட் ஆஃப் ஒன் செட் இஸ் பேர்டு வித் எக்ஸாக்ட்லி ஒன் எலமெண்ட் ஆஃப் அதர் செட். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட் இப்போ ஒன் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் இன்னொரு அதர் செட்டுக்கு பேர் ஆகி தான் இருக்கும். நம்ம ஆரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணும்போது பேர் பண்ணுவோம்ல, ஒரு இந்த நம்பருக்கு இந்த நம்பர் பேரிங் அப்படின்னு. அப்போ அன்பேர்டாகவே இருக்கக்கூடாது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா. அதில் தேர் இஸ் நோ அன்பேர்டு எலமெண்ட், இது ஆல் ஆர் ஏ பேர்டு. ஓகே, and then example பார்த்தீங்கன்னா distinct element of A have distinct images in B. இப்போ A எலமெண்ட்டுக்கு distinct images in Bல இருக்கும் and every B எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் வந்து Aல இருக்கும். அதுதான் வந்து பைஜெக்டிவ். ஓகே, and then இன்னொரு இதாக நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வி சே தட் போத் இன்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்டு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இன்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டிவ் இஸ் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், இஸ் நத்திங் பட் இது வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். அண்ட் சப்ஜெக்டிவ் இஸ் அ ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, இப்போது ஒரு ஃபங்க்ஷனில் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அண்டு ஆன் டு ஃபங்க்ஷன் ரெண்டுமே வந்து ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இஸ் a function have no other repeated values வந்து வராது. ஸோ தட் இஸ் அ இன்ஜெக்டிவ், தட் இஸ் ஒன் டு ஒன். இப்போ சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடமைன். இப்போ ஃபங்க்ஷனில் வந்து ரேஞ்ச் அந்த ஒரு ஆர்டர்டு பேரில் வரக்கூடிய செகண்ட் எலமெண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் செட் வேல்யூஸ் இஸ் அ வேல்யூ வந்து நம்ம வந்து கோடமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரேஞ்ச் அண்ட் கோடமைன் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன், தட் இஸ் அ சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே ஓகே, இப்போ 7th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 7th கொஷின், இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேசஸ் ஸ்டேட் வெதர் தி ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின்னா a function f from r to r defined by f of x equal to 2x plus 1 கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, r means r வந்து ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ரியல் நம்பர்ஸ் ரெண்டு செட்டுமே ரியல் நம்பர்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு 2x + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வி நோ தட் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா போத் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ரியல் நம்பரை வந்து நம்ம டைம் லைனில் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், இப்போ ஒரு டைம் லைனில் வந்து ரியல் நம்பர் வந்து சென்டர் ஆஃப் எலமெண்ட் வந்து 0 அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம் ரியல் நம்பர்ஸில். ஓகே, கோயிங் ஆன். ஓகே, அண்ட் தென் -1. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரியல் நம்பர்ஸை வந்து டைம் லைனில் டினோட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போது இந்த ரியல் நம்பர்ஸில் ஒரு 4 செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம் இட்ஸ் அ பைஜெக்டிவ் ஆர் நாட் அப்படின்னு. ஓகே, இப்போ ஒரு 4 நம்பர்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ரியல் நம்பர்ஸ் ஆருக்கு வந்து ஒரு 4 செட் எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். 1, 2, 0, -1 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து 4 செட் போத் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு 4 செட் எலமெண்ட்ஸ் மட்டும் இதை எடுத்து பைஜெக்டிவாக இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1. ஓகே, now x ஓட வேல்யூ 1 அப்படின்னு நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 × 1 + 1. ஸோ 2 × 1 2 + 1 3. ஓகே, f of 1 வந்து 3 and then f of 2 equal to 2 × 2 + 1. ஸோ 5. ஓகே, and then f of 0 equal to 2 × 0 + 1 equal to 1. And then f of -1 equal to 2 × -1 + 1. So -2 + 1 -1 greater number symbol தான் நம்ம இங்கே போடுறோம். So -1 will be a answer of f of -1. ஓகே, இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ ஆர்டர்டு பேர் வந்து நம்ம எழுதினாலுமே எப்படி எழுதுவோம், ஆர்டர்டு பேர் r equal to 1, 3, 2, 5, 0, 1,
and then -1 -1. ஓகே, இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராமில் இதை நம்ம பேர் ஆகுதான்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ ஆரோ டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 -1 0 and then இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் 3 5 1 -1. 1 is a pair of 3 and 2 5 and -1 is a -1 and 0 will be a 1. Okay, now bijective function அப்படின்னு தானே பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து bijective function because இது வந்து 1-to-1 function. எந்த வேல்யூஸ்மே நம்மளுக்கு ரிப்பீட்டட் வேல்யூஸ் கிடையாது. ரிப்பீட்டடாக அது 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லை, பைஜெக்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் தான். அண்ட் ஆல்சோ இது வந்து பேர் ஆகுது. எல்லா எலமெண்ட்டுமே வந்துட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட ரியல் நம்பர்ஸில் வந்து பேர் ஆகுறதுனால இது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? எப்படி நம்ம பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம்னா இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ எ டிஸ்னிக் எலமெண்ட் ஆஃப் ஏ ஹேவ் டிஸ்னிக் இமேஜஸ் இன் பி. ஸோ every element in B also have a pre-images in A. So we tell that this is a bijective function. Okay, it is a bijective function because it is 1-to-1 and also distinct element A have distinct images in B. Images in B and every element in B have a pre-images in A. So it is a bijective function. Okay, next second subdivision நம்ம இப்போ பார்க்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்கன்னா f is to r to r f of x equal to 3 minus 4x square. ஓகே, இப்போ சேம் பைஜெக்டிவ் ஆர் நாட் அப்படின்னு தான் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர் இஸ் த ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பர்லேருந்து நம்ம இப்போ 4 செட் ஆஃப் எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வர மாதிரியே எடுத்துக்கலாம். 1 2 சேம் அதே மாதிரி எடுத்துக்கலாம். 1 2 0 -1 மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணலாம் பைஜெக்டிவ் ஆர் நாட் அப்படின்னு நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, ரியல் நம்பர் ஆர் செட்டுக்கு வந்து 1, 2, 0, -1 வந்து எடுத்துக்கலாம். இப்போ f of xல வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 minus 4x square அப்படின்னு கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் f of 1 equal to 1 வந்து ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 minus 4x square, ஸோ 1 square. ஸோ 3 minus 4 will be -1. ஓகே, and then f of 2 equal to 3 minus 4 2 square. So 4 into 4 16. 3 minus 16 will be -13. Okay, and then f of 0 எடுத்துக்கோங்க. 0 வந்து 3 minus 4 0 square. So 4 into 0 0. So 3 will be answer. And f of -1 3 minus 4 into -1 square. So 3 minus 4 -1. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியுது ரிப்பீட் ஆகிருக்கு. வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இது 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ ரிப்பீட் ஆகாமல் இருந்தால் 1-to-1 ஃபங்க்ஷன். அண்ட் தென் நம்ம பேர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இது வந்து ரிப்பீட்டட் வேல்யூ வருது. ஸோ இட் இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். கண்டிப்பாக 1-to-1 ஃபங்க்ஷனாக இல்லை அப்படின்னா இது பைஜெக்டிவும் இல்லை அப்படின்னு நம்ம இந்த ஸ்டெப்லேயே நம்ம எழுதிடலாம். இட் இஸ் நாட் எ bijective function. It is not a bijective function because it is not 1-to-1 function. Okay,
Now 8th problem பார்க்க போறோம். 8th question என்ன கேக்குறாங்கன்னா let a equal to set of -1, and b equal to set of 0, 2 if the function f from a to b defined by f of x equal to ax plus b is an onto function, find a and b. இப்போ question நம்மளுக்கு என்ன கேக்குறாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து onto ஃபங்க்ஷனா அப்படின்னு கேக்குறாங்க and also find a வேல்யூ என்ன b வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணனும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் given data எழுதிக்கலாம். a is a set of -1, and b equal to 0, 2. okay, and then f is to a to b defined by f of x equal to ax plus b. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செட் வேல்யூ a செட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of x -1 வந்து ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுதான் வந்து x செட்ஸ். ஓகே, இப்போ a இன்ட்டு -1 ப்ளஸ் b, ஸோ -a ப்ளஸ் b is a f of -1. f of -1 equal to -a plus b. okay, and then f of 1 equal to a into 1 plus b, so a plus b. இது வந்து f of 1 ஓட வேல்யூ. இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா இஸ் அ onto ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு கொஷின் கேட்குறாங்களா. சின்ஸ் நம்ம இதை onto ஃபங்க்ஷனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ onto ஃபங்க்ஷன் அப்படின்னா ரேஞ்ச் அண்டு கோடொமைன் இஸ் அ ஈக்குவல். ஸோ -1 இஸ் ஈக்குவல் டு 0 and 1 இஸ் ஈக்குவல் டு 2. தட் இஸ் அ onto ஃபங்க்ஷன். ஓகே, ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது onto ஃபங்க்ஷன். ஸோ நம்ம சின்ஸ் அப்படி எடுத்துக்கிறதுனால f of -1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ f of -1 ஈக்குவல் டு -a ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நாம் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் f of 1 ஈக்குவல் டு 2. ஓகே, இங்கே கொஷனில் பியோட நெக்ஸ்ட் செட் எலமெண்ட் வந்து 2. ஸோ 2 அப்படிங்கிறது வந்து f of 1க்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ f of 1 equal to a plus b equal to 2. So it is a second equation. So now நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா a and b value find பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா a value b value வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணலாம். So subtract first and second equation. First equation -a plus b equal to 0, and then second equation a plus b equal to 2. So minus minus minus. So இந்த term வந்து நம்மளுக்கு cancel ஆயிரும், and then -2a equal to -2. So -2a equal to -2. So minus minus cancel பண்ணிடலாம். a equal to 2/2. so a ஓட value 1. okay, now substitute. இது வந்து subtract, இது வந்து substitute. okay, substitute a value in first or second ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்றில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் a வேல்யூவை. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது -a plus b equal to 0. now a வேல்யூ வந்து 1. so -1 plus b equal to 0, and then b equal to 1. so equal to இந்த பக்கம் -1 வரும்போது +1 ஆயிரும். so b வேல்யூவும் நம்மளுக்கு 1. so நம்ம இப்போ ஃபைனலாக ஃபைண்ட் பண்ணியாச்சு. a equal to 1 and b equal to 1. okay, and then onto function அப்படின்னு கேட்குறாங்களா. yeah, it is a onto function. so -1 1, this value 0 2. இது வந்து a set, இது வந்து b set. it's a pair, it's a pair. okay, இப்போ 9th question பார்க்க போகிறோம். 9th question, if the function f is defined by f of x equal to x plus 2 if x greater than 1, and 2 if -1 greater than equal to x and less than equal to 1, x minus 1 if -3 greater than x and
less than minus 1. Find the value f of 3, f of 0, f of minus 1.5 and fourth subdivision f of 2 plus f of minus 2. இப்போ வந்து f of x values வந்து நம்மளுக்கு ஒரு 3 values கொடுத்துருக்காங்க and also condition வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் நம்ம இந்த செட் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம இந்த x plus 2 வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது f of 3. ஓகே, f of 3க்கு வந்து நம்ம எந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம், x plus 2 எடுத்துக்கலாம். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா x plus 2க்கு வந்து x greater than 1ங்கிற வேல்யூ தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x greater than xோட வேல்யூ வந்து 1 விட கிரேட்டராக இருக்கணும். ஸோ 2, 3, கோயிங் ஆன். ஸோ 3யோட வேல்யூவும் இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ நம்ம f of 3க்கு வந்து x plus 2 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 3 plus 2 f of 3 equal to 5 ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் வந்து f of 0. இப்போ f of 0 வந்து எந்த கண்டிஷனில் அப்ளிகபிள் ஆகும்? ஓகே, f of 0 வந்து செகண்ட் கண்டிஷன் 2ல வந்து அப்ளிகபிள் ஆகும். 2 if minus 1 less than equal to greater than equal to x and less than equal to 1. minus 1 விட கிரேட்டராக இருக்கலாம், இல்லை minus 1ஆகவும் இருக்கலாம். அண்ட் எக்ஸை விட 1க்கு கீழே இருக்கணும். இதுதான் வந்து இதோட கண்டிஷன். ஓகே, அப்போ என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து வேல்யூஸ் என்ன வரும்? இஃப் கண்டிஷனில் -1 எக்ஸ், இந்த இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 வரும், ஏன்னா ஈக்குவல்ட்டு இருக்குது. ஸோ -1 0 அண்ட் தென் 1. ஓகே, இதுதான் வந்து 2க்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ 0 இங்கே இருக்கிறதுனால 0 f of 0க்கு நம்ம 2 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ f of 0 equal to 2. ஓகே, அண்ட் தென் தேர்ட் சப்டிவிஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா f of -1.5. ஓகே, இப்போது இதுக்கு வந்து நம்ம எந்த எடுத்துக்கலாம்னா x minus 1 எடுத்துக்கலாம். இப்போ x minus 1 if -3 greater than x and less than equal to -1. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 வரும். அவ்வளோதான், -1 வராது. அதுக்கு நடுவில் வந்து -1.5 இருக்குது. இப்போ -1க்கு முன்னாடி 1.5 வேறு இருக்கா. ஸோ 1 விட வந்து -1.5 வந்து லெஸ் தான். ஸோ -1.5 நம்ம எடுத்துக்கலாம். அதனால் x -1ங்கிற வேல்யூ வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகும் f of -1.5க்கு. ஸோ f of -1.5க்கு வந்து நம்ம x -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸுங்கிற இடத்துல -1.5 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ -1.5 -1 அப்படிங்கிறத மைனஸ் ஆட் அண்ட் புட் மைனஸ் சிம்பிள். ஸோ -2.5 நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். f of -1.5யோட வேல்யூ இப்போ ஃபைன் பண்ணியாச்சு. 3 சப்டிவிஷன் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபோர்த் சப்டிவிஷன் நம்மளுக்கு என்ன கேட்டாங்க? f of 2 plus f of -2. இதுதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன். ஓகே, ஃபஸ்ட்டு f of 2 என்னன்னு ஃபைன் பண்ணிடலாம். f of 2க்கு வந்து நம்மளுக்கு இப்போ என்னது அப்ளிகபிள் ஆகும்? x plus 2. ஓகே, f of x equal to x plus 2 வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ x அப்படிங்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ f of 2 equal to 4 வந்து வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் தென் f of -2க்கு வந்து என்னது அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா f of xல f of x equal to x -1 வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆல்ரெடி இது நம்ம பார்த்துட்டோம். ஸோ x -1, ஸோ -2 -1. ஸோ மைனஸ் ஆட் அண்ட் புட் மைனஸ் சிம்பிள். ஸோ -3. ஓகே, அண்ட் தென் ஃபைனலாக f of 2 plus f of -2 நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ f of 2 வேல்யூ 4னு ஃபைன் பண்ணோம், ப்ளஸ் f of -2 வேல்யூ -3. ஸோ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ f of 2 plus f of -2 equal to 1. ஓகே.